பொறுப்பு தான். தமிழ்நாடு முழுக்க, பாரத தேசம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் அது நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக திருவாரூர் மாவட்ட காவல்துறை அதற்கு அனுமதி கொடுக்கலை. எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தேசிய கொடி எடுத்துகிட்டு ஊர்வலம் போகிறதுக்கு எந்த கட்சி கொடியும் கிடையாது. அதில் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எல்லா கட்சிகளும் வாங்க, எல்லா அமைப்புகளும், மாணவர்கள் எல்லாரும் வாங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காதது உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கத்தக்கது, துரதிருஷ்டவசமானது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏன்னா முத்துப்பேட்டையில் இதுக்கு முன்னாடி வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் பற்றி மிக தவறான தகவல்களை மக்கள் மத்தியிலே பொய்யை பரப்புகின்ற ஒரு பணியில் இங்கு இருக்கின்ற எஸ்டிபிஐ, தௌஹீத் ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகள், மதவெறி கூட்டம் இங்கு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் அனுமதி தரப்பட்டு இருக்கிறது. ஆகவே இவைகள் பற்றி மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துவதற்காக இன்றைய தினம் நம்ம இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதில் நீங்கள் அனைவரும் முன்னாடியே கேட்டிருக்கீங்க. சகோதரர் வேலு இப்ராஹிம் அவர்கள் அந்த சட்டத்தில் இருக்கிற குறிப்பாக செக்ஷன் 40 எந்த மாதிரியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது பற்றியெல்லாம் பேசியிருக்கார். ஆகவே காவல்துறை தமிழகத்தில் பயப்படாதீங்கிறேன் நான். ஏன்னா 26 மே மாதத்துக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்க போகிறதில்ல. அதனால் உங்கள் யார் மேலேயும் நீங்கள் பிஜேபி ஊர்வலத்துக்கு அல்லது தேசிய கொடி ஊர்வலத்துக்கு அனுமதிச்சா உங்கள் மேலே ஏதாவது அரசாங்க நடவடிக்கை எடுக்குமான்னு பயப்பட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது கேட்குறது இருந்தால்